இந்த கிளாக் டவர் பக்கத்தில் அந்த பில்டிங்கில் 2 ஜன்னல் மட்டும் தனியாக தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? 2 ஜன்னல் மட்டும் தனியாக தெரியும். ஆமாம், அந்த ஜன்னல் உள்ள இடத்துல ஜன்னல் இடத்துக்கு நேராக தான் அந்த மலை, அது மலைக்கு மேலே தான் இருக்குது. அது அந்த மலைக்கு பேர் அபீட் குபை சொல்லுவாங்க, தோகுபர் மலை. இந்த மலையோட தொடர் தாங்க அது. அல்லாஹ்வுத்தாலா முதலாக பூமி ஆடாமல் இருப்பதற்காக படைத்து முதல் மலை தான். அந்த மலைக்கு மேலே தான் மன்னருடைய கெஸ்ட் ஹவுஸ் அது கட்டியிருக்காங்க. அது 2 ஜன்னல் மட்டும் தனியாக தெரியுதுல்ல, அந்த ஜன்னலுக்கு நேராக கீழே தான் அந்த மலைக்கு மேலே இந்த வயதான யூத பெண்மணியுடைய வயசான கிழவியுடைய வீடு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இங்கே தான் இருக்குது. ஃபஜ்ர் தொழுகை ரசூல் அப்படியே போகும்போது அங்கே இருந்து தான் அந்த பொண்ணு குப்பையை கொட்டும். டெய்லி குப்பையை கொட்டுறதை நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த குப்பையெல்லாம் கூட்டி குப்பை சேர்த்து வச்சு டெய்லி ரசூலா போல் ஃபஜ்ருக்கு போகும்போது ரசூலா போல் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் குப்பை கொட்டலை, அது என்னென்னு விசாரிக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ரசூலா மேலே ஏறி போய் பார்க்க போனாங்க. அந்த பெண்ணை அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் ரசூலா ஆறுதல் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல குணத்தை அறிந்த அந்த பெண்மணி வருத்தப்பட்டு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறிடுச்சு. இப்படி நல்ல குணங்கள் மூலமாக தான் இஸ்லாம் வளர்ந்து தவிர வாளாலோ பணத்தாலோ இஸ்லாம் வளரலை. வாளாலோ பயமுறுத்தியோ பணத்தை ஆசை காட்டி இஸ்லாத்தை வளர்த்திருந்தால் இஸ்லாம் எப்போ அழிஞ்சு போயிருக்கு. இஸ்லாம் என்பது நற்குணங்களால் வளர்க்கப்பட்டது. நற்குணங்களால் இஸ்லாம் பெருகியது, இன்னும் பெருகி கொண்டு இருக்கின்றது. கியாமத் நாள் வரை நிற்க இஸ்லாம் பெருகி கொண்டிருக்கும். யாரெல்லாம் முஸ்லீம்களின் இஸ்லாத்தையும் தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களையும் இந்த இஸ்லாம் நற்குணங்களால் இழுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. மலைக்கு கீழே இந்த ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க. சரிங்களா? பில்டிங் மலைக்கு கீழே ப்ளூ கலர் தெரியுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் தெரியுது. அந்த பில்டிங் உள்ள இடம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமீனாவுடைய வீடு இருந்த இடம். அங்கே தான் ரசூலுல்லாஹ் அவங்களும் பிறந்தாங்க, அங்கே தான் வளர்ந்தாங்க. இங்கிருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஹிஜ்ரத்தை தொடங்கினாங்க. அந்த நபியுடைய வீடு, அந்த வீடு இருந்ததுக்கு எதுக்கு தான் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் உள்ள இடத்துல தான் அபூ ஜஹலுடைய வீடு இருந்தது. அதை இப்போது பாத்ரூமாக மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா பாத்ரூம் போன்ற குணம் உள்ளவன் தான் நான், அசிங்கமாக குணம் உள்ளவன் வீட்டை அசிங்கமாக மாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு படிப்புன்னு. நாம் நற்குணம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய உலகத்தில் நாம் இருக்கும்போதும் உலகத்தை விட்டு நாம் மறைந்து மூத்தானதை பின்னாலையும் மக்கள் நம்மளை நல்லதாக பேசுவார்கள். நல்லவர்களோடு நான் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதற்கு தெரியும் மக்கத்து முக்காரமானு போட்டிருக்கல, தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு, அவங்க பிறந்த வீடு, அவங்க அம்மாவுடைய வீடு இருந்த இடம் அது. இன்றைக்கி மக்காவுடைய ஆபீஸாக அது மாற்றப்பட்டிருக்கு. இந்த இடம் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலர் தெரிவிப்பாங்க. இங்கே காபத்துல்லாவில் தவாஃப் செய்யும்போது சை செய்யும்போது ஏதாவது பொருள் காணப்படுச்சு சொன்னால் இந்த இடத்துல வந்தால் கிடைக்கும்.